ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் நம்ம காவேரி இருக்காங்களே, அவங்க வெளியில் கோவமாக உட்காந்துட்டு இருக்க. அப்போ யமுனாவும் கங்காவும் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிக்கிட்டு பேசிகிட்டு இருக்க டைமில் விஜய் மாமாவுக்கு நான் வேற ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன்னு சொன்ன உடனே காண்டாகுது. என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, விஜய்க்கு நான் வேற ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன்னு சொன்னோன்னே எனக்கு அந்த ஆளை பிடிக்கவே பிடிக்காது. அந்த ஆளை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. ஆனால் ஏன் எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது அவருக்கு பொண்ணு பார்க்கறது அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியலன்றாங்க. அது எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு 2 பேரும் பார்க்குறாங்க. வச்சு உனக்குள்ளே இருக்கிறதுல எப்படியே அதை வெளியேன்னு சொல்ல மாட்டேன், ஒத்துக்கவும் மாட்டேன். என்ன பண்ணுறது, உனக்கு வரட்டு கௌரவம் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுறது. ஆனால் ஆர்வக்கலார்னு அடிக்கடி நீ நிரூபிக்கிற. சரி, இப்படி சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி விஜய் வீட்டில் போய் பேசுங்கன்னு சொல்லிவிட்டாங்க. அங்கே விஜய் ஒரு பக்கம் காவேரியை ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட் அனுப்புகிறார். நைட்டு தூங்காமல் இவர் குறுக்க நறுக்க நடந்துட்டு இருக்காரு. இது நிம்மதியாக கொரட்டடிச்சு தூங்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணை பற்றி தெரியாமலே மறுநாள் காலையில் வந்து வாய்ஸ் நோட்டை பார்க்கலையேன்னு சொல்லிட்டு சாரின்னு சொல்லிட்டு பலூனில் எழுதி இவர் காமிக்க, இப்படி ஒரு புருஷன் கிடைக்கலாம் கொடுத்து வச்சிருக்கணுமா? நீ வெறுத்து ஒதுக்குனாலும் உன்னை நீ விரட்டி அடித்தாலும் உன் பின்னாடியே வராரு. இப்படி ஒரு புருஷன், இதுதான் சான்ஸ்டா. பொண்டாட்டி மறந்துட்டாடா, என்ன 2வது கல்யாணத்துக்கு ரெடி ஆகலாண்டான்னு சொல்லிட்டு புது மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புவாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லையேன்னு நினைக்கிறத விட்டுட்டு இந்த பொண்ணு ரொம்ப அலும்பு பண்ணுது. ஏமா வீக்கா ஃபேன்ஸ் எல்லாம் உன் மேலே வீக் ஆகிடுவாங்கம்மா, வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க விஜய் கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. நீங்கள் எதுக்குங்க வீட்டுக்கு வரீங்க, வீட்டுக்கு வராதிங்கன்னே மூஞ்சுக்கு நேரம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒருத்தர் இன்சல்ட் பண்ணக்கூடாதுமா, அவர் எவ்வளோ பெரிய ஆளு மனுஷங்க, இப்படி இன்சல்ட் பண்ணுறியேம்மா, காலக்கொடுமடா கதிரவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உடனே கிளம்பிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.